والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين. اللهم عتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, சங்கைக்குரிய ரமலான் மாதத்தினுடைய 25வது நோன்பையும் 26வது நாளினுடைய தராவீஹ் தொழுகையும் தொழுதுவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் தொழுத நம்முடைய தொழுகைகளையும் நாம் வைத்த நம்முடைய நோன்புகளையும் பரிபூர்ணமாக அங்கீகரித்துக் கொள்வானாக. இந்த நோன்பிலே நாம் அல்லாஹ்விடம் கேட்ட நம்முடைய எல்லா துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன். கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்று ஓதப்பட்ட இறை வசனங்களில் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய படிப்பனைகளையும் சில அறிவுரைகளையும் நாம் பார்க்கலாம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், தாயினுடைய கருவறையில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு நான் உயிரை கொடுத்தேன். அந்த தாயினுடைய கருவறையில உங்களுக்கு உயிர் கொடுக்கும் பொழுது நமக்கு எந்த வகையான உணர்ச்சியும் இருக்காது. நமக்கு எப்படி உயிர் கொடுக்கப்பட்டது, அந்த கருவறைக்குள்ள நம்ம எப்படி இருந்தோம், நமக்கு எப்படி அங்கு உணவு வழங்கப்பட்டது, இந்த மாதிரி அந்த தருணங்கள் எதுவுமே நம்ம சிந்தனைக்கு இருக்காது. அதனுடைய ஞாபகமும் நமக்கு இருக்காது. இன்று ஓதப்பட்ட ஒரு அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்றான், தாயினுடைய கருவறையில உயிர் கொடுக்கப்படும் பொழுது அந்த உணர்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு இருக்காது. இல்லாம இல்லை, அது ஞாபகம் இருக்காது. அந்த உணர்வு உணர்ச்சிகள் எதுவுமே உங்களுக்கு தெரியாது, இருக்காது. ஆனா உங்களுக்கு உயிரை எடுக்கப்படும் பொழுது, உங்களுடைய உயிர் கலற்றப்படும் பொழுது அதை உங்களால் நன்றாக உணர முடியும் என்பதை ஒரு அத்தியாயத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். உங்க உயிரை நான் எடுப்பேன், உங்க உயிரை நான் எடுக்கும் பொழுது என்ன செய்யப்படும், அந்த உயிர் உங்களிடத்திலிருந்து கலட்டப்படும் பொழுது அதை நீங்கள் நன்றாக உணர்வீர்கள். அதை உணராமல் யாருக்கும் என்ன செய்ய முடியாது. உயிரை அந்த மலக்குள் மௌத் எடுக்க மாட்டார். அந்த உயிர் எப்படி போகுது, அந்த உயிரை அவங்க எப்படி இழுக்கிறாங்க, அதனுடைய உணர்வு, வலி, வேதனை எல்லாத்தையுமே அனுபவிக்கணும். அதை நீங்க உணர்வீங்க என்பதை சொல்வதற்காக வேண்டிய இன்று ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் ஒரு அத்தியாயத்தை சொல்றான், அந்நாசிஆத், பாவிகளின் உயிர்களை பலவந்தமாக கலற்றுபவர்கள் என பொருள். அந்த அந்த அத்தியாயத்தினுடைய அந்த பெயருக்கு அல்லாஹ் அதனுடைய ஆரம்பமே ஒன்னாசிஆத். ஒன்னாசிஆத் அப்படின்னு சொன்னாலே பாவிகளின் உயிர்களை பலவந்தமாக கலற்றுபவர்கள் என்பதாக அதுக்கு பேரே பொருள். அந்த பேரிலேயே அல்லாஹ் அத்தியாயத்தை சொல்றான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்போ இந்த இடத்துல 2 பேர் அல்லாஹ் சொல்றான், நல்லவர்களுடைய உயிர்கள் எப்படி எடுக்கப்படும், பாவிகளுடைய உயிர்கள் எப்படி எடுக்கப்படும் என்பதை பற்றி தான் இன்று ஓதப்பட்ட வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு ஒரு படிப்பினையையும் சில அறிவுரைகளையும் அல்லாஹ் சொல்றான். எப்பவுமே அல்லாஹ் ஒரு படிப்பினையை சொன்னா அதுக்கு பின்னாடியே ஒரு அறிவுரையை சொல்லுவான். அல்லாஹ் குர்ஆனில் அறிவுரைகள் சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் வாயிலாக நமக்கு படிப்பினையை சொல்லுவாங்க. அல்லாஹ் சில படிப்பினைகளை சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரைகளை சொல்லுவாங்க. அப்ப சகோதரர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தொடர்ந்து நமக்கு படிப்பினைகளையும் அறிவுரைகளையும் மாறி மாறி சொல்றாங்க. இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்றான், வன்னாசிஆத்தி கர்கா, உயிர்களை பலமாக கைப்பற்றக்கூடிய, பலவந்தமாக கைப்பற்றக்கூடியவர்களின் மீது சத்தியமாக, வன்னாஷிதாத்தி நஷ்டா, உயிர்களை மிகவும் எளிதாக கைப்பற்றக்கூடியவர்களின் மீது சத்தியமாக சொல்லி 2 பேர் மேல அல்லாஹ் சத்தியமிட்டு சில விஷயங்களை அல்லாஹ் பதிவு செய்யறான். அந்த 2 பேர்ல அல்லாஹ் சத்தியமிடக்கூடிய முதல் ஆள் யார் அப்படின்னு சொன்னா, உயிரை பலவந்தமாக கைப்பற்றக்கூடியவர்களின் மீது சத்தியமாக. அப்போ உயிரை பலவந்தமாக கைப்பற்றக்கூடிய மலக்கு ஒருத்தர் இருக்கிறார். மலக்குள் மௌத்துல பலவந்தமாக உயிரை எடுக்கக்கூடிய இடத்துமே ஒரு மௌத்து இருக்கு, ஒரு மலக்குள் மௌத்து. அந்த அடியானுக்கு அவனுடைய உயிரை அப்படித்தான் எடுக்கணும்னா அவர் அப்படி எடுப்பார். எளிதாகவும் உயிர் எடுக்கப்படும். அப்ப 2மே அல்லாஹ் சொல்றான். உயிரை பலவந்தமாகவும் எடுக்கப்படும், கலட்டப்படும், குடும்பப்படும் அல்லாஹ் சொல்றான். அதே போன்று அந்த உயிரை மென்மையாகவும் எடுக்கப்படும். அப்ப அல்லாஹ் சொல்றான், உயிர்களை எளிதாக கைப்பற்றுவதன் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லிட்டு பாவிகளுடைய உயிர்கள் கைப்பற்றுவதை பற்றி அல்லாஹ் சொல்லி காண்கிறான். பாவிகளுடைய உயிர்கள் எப்படி கைப்பற்றப்படும், அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை புறக்கணித்தவர்கள், மாறு செய்தவர்கள், அல்லாஹ்வினுடைய கடமைகளை உணராமல் வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வினுடைய கடமைகளை புறக்கணித்தவர்கள், நிராகரித்தவங்க, பாவம் செஞ்சவங்க, தீமையான காரியங்களை முன் நின்றவர்கள், அல்லாஹ்வை மறந்தவங்க, இப்படி நாம எடுத்துக்கலாம். இந்த பாவிகளுடைய உயிர்களை எப்படி கைப்பற்றப்படும் என்பதை பற்றி இந்த வசனத்தினுடைய முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க. அல்லாஹ் எப்படி எல்லாம் அந்த உயிரை எடுப்பா அப்படின்னு சொன்னா, சகோதரர்களே, ஒவ்வொரு ரோமங்களில் இருந்தும்
விரல் நகங்களிலிருந்தும் அதன் உட்புறத்திலும் என்ன செய்யப்படும்? உயிர் இழுக்கப்படும் என்பதாக சொல்லப்படும். உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடியிலையும் அந்த உயிரை சுருட்டி இழுக்காங்க. இப்போ நம்ம கையில இருக்கக்கூடிய முடி இருக்குது, அதை வேகமா நம்ம ஒரு முடியை பிடிச்சி இழுத்தோம்னாலே அதனுடைய வேதனை வலி என்னங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நம்ம புருவத்தில் இருக்கக்கூடிய முடியை வேகமா இழுத்தா வலி இருக்கும், உடம்புல இருக்கக்கூடிய முடிகளை வேகமாக இழுத்தா வலி இருக்கும், தலையில இருக்கக்கூடிய முடியை பிடிச்சி யாராவது இழுத்தாங்கன்னா வலி இருக்கும், தாயினுடைய முடியை பிடிச்சி இழுத்தா வலி இருக்கும். எல்லாம் சொல்றான், பாவிகளுடைய உயிர்கள் எப்படி எடுக்கப்படும்னா அந்த முடி அந்த ரோமங்கள்ல சுழட்டு இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஒரு முடிய ஒரு கையினால நம்ம கையினால புடுங்கினாலே பிச்சாலே நம்மளால வலி தாங்க முடியலன்னு சொன்னா அந்த ரூகை வாங்க வரக்கூடிய அந்த பாவிகளுடைய ரூகை கைப்பற்றக்கூடிய அந்த மலக்குள் மௌத் அந்த உயிரை இழுக்கும் பொழுது உங்களுடைய ரோமங்களில் இருந்து உயிர்கள் எடுக்கப்படும். அது சிக்கி இருக்கும், அப்படியே இழுக்கப்படும் என்பதாக சொல்ல முடியும். அடுத்து விரலுடைய நகங்களில் இருந்தும் அதன் உட்புறத்திலும் என்ன செய்யப்படும்? உயிர்கள் எடுக்கப்படும். நெகக்கன் இருக்குது, இந்த நெகத்தை புடுங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மனால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. அந்த நெகத்தை அந்த மேல நெகை இல்லை அப்படின்னு சொன்னா வெறும் சதம் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னா அதனுடைய வலி வேதனை படுபயங்கரமா இருக்கும். இன்னும் சொல்ல போனா பெரும் குற்றவாளிகளை உண்மையை சொல்ல வைப்பதற்காக வேண்டி காவல்துறையில அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை என்ன அப்படின்னு சொன்னா நெகக்கண்ண புடுங்குவாங்க. ஏன்னா அதுல அவ்வளவு பெரிய வேதனை இருக்கு. அவன் உண்மையை சொல்லிடுவான். அவன் திருநவனாக இருந்தா என்ன செஞ்சிருவான்? நான் இதை செஞ்சு அதை செஞ்சு உண்மையை சொல்லிடுவான். அப்ப ஒரு குற்றவாளியை உண்மையை சொல்ல வைப்பதற்காக வேண்டி அதிகாரிகள் காவல்துறையில என்ன செய்வாங்க? நெகக்கண்ண புடுங்குறதா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எல்லாம் சொல்றான், அந்த நெகை கண்ணில இருந்து புடுங்கப்படும் உயிரை. அருமையான சகோதரர்களை மேலும் சொல்லப்படுது, அதனுடைய உட்புறத்திலும் உங்களுடைய பாதம் இருக்குது, பாதங்களினுடைய வேறு நரம்பு இருக்கு. பாதத்துக்கு அடியில் எல்லாம் நரம்பு வச்சிருக்கிறான். அந்த நரம்பை மூடிதான் பாதம் இருக்குது. அந்த பாதத்தினுடைய வேறு நரம்பு இருக்குது. அந்த நரம்புல இருந்து உங்களுடைய உயிர் பலவந்தமாக இழுக்கப்படும் என்பதாக, பலவந்தமாக அந்த உயிரை பிடுங்கப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். ஒரு பாவியினுடைய உயிரை இப்படித்தான் கைப்பற்றணும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அல்லாஹ் கடைசி நேரத்துல என்னுடைய உயிரை ரொம்ப இலகுவாக கைப்பற்றுவாயாக என்பதாக துஆ செய்யலாம். உயிரை கைப்பற்றப்படும் பொழுது இருக்கக்கூடிய வேதனை இருக்குது, நவுது பில்லாஹி மின்ஹு, அந்த வேதனையை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் இந்த விஷயத்தை அறிவிக்கிறாங்க. ரொம்ப கடுமையாக இருக்கும். அதுவும் பாவிகளுடைய உயிர்கள் கைப்பற்றப்படும் பொழுது, பாவம் செய்தவர்களுடைய உயிர்களை எடுக்கப்படும் பொழுது கொஞ்சம் கூட அல்லாஹ் கருணையை காட்ட மாட்டான். அவனுக்கு கருணை காட்டின நேரம் எல்லாம் எது வரைக்கும்? அந்த கர்கரா வரைக்கும் தான் அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நேரம், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தவணை எல்லாமே ஒரு மனிதனுடைய கர்கரா வரைக்கும் தான். கர்கரானா என்ன? தொண்டைக்குடியில உயிரில் இருக்கின்ற வரையிலும் தான் அந்த உயிரை அல்லாஹ் அங்க கொண்டு வந்து நிப்பாற்ற வரைக்கும் தான் நேரம், காலம், தாமதம், தவணைகள் எல்லாம். அங்க உயிர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அல்லாஹ் இறக்கம் காட்ட மாட்டான். கனிமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், உயிரை எடுக்க வேண்டாம் என்பதாக அவர் சொல்லுவார். யாரு? பாவிகள், பாவம் செய்தவர்கள் மலக்குள் மௌத்தை பார்த்த உடனே அவங்க என்ன செஞ்சிருவாங்க? ஏதோ ஒரு அதிசயமான ஒண்ணு வந்திருக்கு, ஏதோ ஒண்ணு பயங்கரமானது நம்மள்கிட்ட வந்திருக்குது, எனக்கு பயமா இருக்குது என்பதாக அவர்கள் கதறுவார்கள். தன்னுடைய உயிரை எடுக்க வேண்டாம் என்பதாக சொல்லுவாங்க. தனக்கு அவகாசம் கேட்பார்கள். பயத்தால் அவருடைய முகங்கள் எல்லாம் மஞ்சரித்த நிலையில இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எத்தனையோ ஜனாசாக்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எத்தனையோ ஜனாசாக்கள் மஞ்சரித்த நிலையிலும் பயந்த நிலையிலும் இருக்கும். அவர் இயல்பா இருக்கும்போது அவருடைய முகம் எப்படி இருக்கும்? அவருடைய மௌத்துல போய் அந்த தீதார பார்ப்போம். சில பேருடைய முகங்கள் ரொம்ப கடுமையானதாக இருக்கும் பயத்தால். இன்னும் சில ஜனாசாக்களுடைய உடலில் இருந்து உபாதைகள் எல்லாம் கடுமையாக வெளியேறி இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம பார்ப்போம். அருமையான சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள், முகம் மஞ்சளித்த நிலையில என் உயிரை நீ எடுக்க வேண்டாம், எனக்கு அவகாசம் கொடுங்கள் என்பதாக அந்த நிராகரிப்பாளர்கள், அந்த பாவிகள்
அந்த அல்லாஹுவுக்கு மாறு செய்தவர்கள் அந்த மலக்குள் மௌத்துட்டு அவங்க செஞ்சினாலும் அவர்களுக்கு அங்கு எந்த விதமான நேரமோ காலமோ அவகாசமோ ஒரு வினாடி கூட முந்தவும் மாட்டார், ஒரு வினாடி கூட பிந்தவும் மாட்டார். அல்லாஹ் நிர்ணயித்த நேரத்தில் அவருடைய உயிர்கள் வாங்கப்படும். ஒரு பாவியனுடைய உயிர் இப்படித்தான் வாங்கப்படும், பாவம் செய்தவருடைய உயிர் இவ்வளவு கொடூரமாகத்தான் எடுக்கப்படும் என்பதை இன்று ஓதப்பட்ட வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அல்லாஹ் அத்தகைய நிலையை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, மென்மையாக உயிர் எடுக்கப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். யாருடைய உரை? அல்லாஹ்விற்கு மாறு செய்யாமல் வாழ்ந்தவர்கள், அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றியவர்கள், அவனுடைய கடமைகளை தன்னுடைய முழு மூச்சாக நிறைவேற்றியவர்கள், இபாதத் செய்தவர்கள், திக்ரு செஞ்சவங்க, எல்லா விதமான நல்ல காரியங்களையும் தன்னை முன்னிறுத்தி கொண்ட அந்த நல்லவர்களுக்கு அந்த இறை நம்பிக்கையாளருடைய உயிர்கள் எப்படி எடுக்கப்படும் சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்பிக்கின்றார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கட்டி போட்ட ஒட்டகத்தின் முடிச்சை அவிழ்ப்பது போல் என்ன செஞ்சிருவாங்க, மலக்குல் மௌத் அந்த ரூஹை அவுத்து எடுத்துருவாங்க. ஒரு ஒட்டகத்தையோ ஒரு ஆட்டையோ ஒரு மாடையோ நம்ம கட்டி போட்டு வச்சிருக்கோம், அதனுடைய முடிச்ச நம்ம அவிழ்த்துட்டோம்னா அது எவ்வளவு லேசா அதை நம்ம இழுத்துடலாமோ அது போன்று ஒரு இறை நம்பிக்கையாளருடைய உயிர் எடுக்கப்படும். இறை நம்பிக்கையாளருடைய உயிர்கள் நளினமாக எடுக்கப்படும், மென்மையாக எடுக்கப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அந்த உயிரை எடுக்கப்படும் பொழுது அல்லாஹ் சொல்லுவானா, அவன் மலக்குல் மௌத்து அவருக்கு சொல்லுவானா, உங்க உயிரை நான் எடுக்க போறேன், உங்களுக்கான இடத்தை நீங்கள் பாருங்கள், உங்களுக்காக வேண்டி சொர்க்கம் தயாராக இருக்கிறது என்கின்ற நற்செய்தியை அவருக்கு சொல்லுவார்கள். அந்த இறை நம்பிக்கையாளருக்கு உங்க உயிரை நான் எடுக்க போறேன், உங்களுக்கு ஒரு சுப செய்தி, உங்களுக்காக வேண்டி சொர்க்கம் தயாராக இருக்குது என்பதாக சொல்வது மட்டுமல்ல, சொர்க்கத்திலே இவருக்கு துணையாக இருக்கக்கூடிய அந்த அழகு மங்கைகளான ஹூருலியின் பெண்களை அவருடைய கண்ணுக்கு காட்டப்படும், அவருடைய கண்ணுக்கு காட்டப்படும். அந்த இறை நம்பிக்கையாளருடைய கண்ணுக்கு அந்த ரூகை வாங்கும் பொழுது உனக்கான சொர்க்கத்தை நீ பாரு, அந்த சொர்க்கத்துல உன் கூட இருக்கக்கூடிய உடைய துணைவியர்கள் அந்த ஹூருலின் பெண்களை நீங்கள் பாருங்கள் என்பதாக சொல்லப்படும். சுவன சோலைகளை அவருக்கு காட்டப்படும். அந்த சுவன சோலைகளையும் அந்த சொர்க்கத்தையும் அந்த அழகு மங்கைகளையும் பார்த்த வண்ணமாக அவர் இருக்கக்கூடிய அந்த நிலையிலேயே அவருடைய உயிரை ரொம்ப இலகுவாக எடுத்து விடுவார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆற்றில் நீந்தக்கூடிய ஒரு நீச்சல் வீரர் எவ்வளவு வேகமாக ஆற்றிலே நீந்துவாரோ அது போன்று இறை நம்பிக்கையாளர் நல்லவருடைய உயிர்களை அல்லாஹ் எடுப்பதற்கு அவர்களுக்கு அல்லாஹ் எடுக்க சொல்லுவான். அப்படித்தான் அவருடைய நல்லவர்களுடைய உயிர் எடுக்கப்படும் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அது மட்டும் அல்லாமல் அல்லாஹ் சொல்லுகின்றான், வல் ஆகிரத்து கைரு அபுக்கா, அந்த மறுமை வாழ்வே உங்களுக்கு மேலானது. இன்று ஓதப்பட்ட வசனம் முழுவதுமே அல்லாஹ் எதை சொன்னான்னு சொன்னா மறுமையை பத்தி தான் அல்லாஹ் சொல்றான். மறுமை வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை. மறுமை வாழ்க்கையில உங்களுக்கு நல்லது இருக்கு, மறுமை வாழ்க்கையில உங்களுக்கு கெட்டது இருக்கு, அதுல உங்களுக்கு உயர்வு இருக்கு, தாழ்வு இருக்கு. அந்த உயர்வையும் தாழ்வையும் யாரு என்ன அமல்கள் செய்யறாமோ அதை கொண்டு பெற்றுக் கொள்வோங்கிறாங்க. நீங்க இங்க என்ன செய்யறீங்களோ அதை கொண்டு தான் அங்க உயர்வா தாழ்வா. அது பலரை உயர்த்தும் பலரை தாழ்த்தும். தாழ்த்தக்கூடிய இடத்துக்கு நம்ம போறதும் உயர்ந்தவர்களுடைய இடத்திற்கு நாம வர்றதும் நாம செய்யக்கூடிய அமல்களை கொண்டுதான். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், வல் ஆகிரத்து கைரு அபுகா, மறுமை வாழ்வே உங்களுக்கு மேலானது. இந்த உலக வாழ்க்கையை நீங்க எப்பவுமே இது ஒரு மேலானதாக, இதை ஒரு நிம்மதியான ஒரு இடமாக இந்த உலக வாழ்க்கையை நீங்க நினைக்காதீங்க, மறுமை வாழ்க்கை தான் உங்களுக்கு மேலானது என்பதாக சொல்லிட்டு மறுமையின் இன்பமே சிறந்தது. சகோதரர்களே, சொர்க்கம் கிடைக்கும், அதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்ன வேண்டும்? இறை நம்பிக்கையாளர்கள் நல்லவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை புறக்கணிக்காமல் வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதியை உயிரை வாங்கும் போதே அல்லாஹ் சொர்க்கத்தை கண்ணுல காண்பது மட்டுமல்லாமல் இது உனக்கு தயாராக இருக்கு என்கின்ற வாக்குறுதியை கொடுத்து சொர்க்கம் கிடைக்கின்றது, அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கின்றது. அல்லாஹ் பேசுவான், அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கிறது. நபிமார்களை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் வழங்குவான். எல்லா நபிமார்களையும் நம்ம போய் பார்க்க முடியும், எல்லா நபிமார்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கிறான். எல்லா நபிமாருடைய தரிசனங்கள் என்ன செய்யுது, அவருக்கு கிடைக்குது. இதெல்லாம் தாண்டி அல்லாஹ் அந்த நபரோடு பேசுவான், அல்லாஹ் நம்மோடு பேசுவானு. அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு நாளை மறுமையில வச்சிருக்கிறான். அல்லாஹ்ட்ட பேசுறதுங்கிறது சாதாரணமான விஷயம். அல்லாஹ் பேசுவான், சொர்க்கவாதிகளை பார்த்து அல்லாஹ் பேசுவான். நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு சுகமா இருக்குதா, சந்தோஷமா இருக்கீங்களா, அல்லாஹ் கேட்பான். ஏன்னா அல்லாஹ் அவனுடைய விருந்தாளிகள், அவனுடைய விருந்தாளிகளை நாம இருக்கிறோம். அல்லாஹ் பேசுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் பேசுவான். அவங்களுக்கு
எல்லாம் கேட்பான், என்ன வேணுமோ கேளு, என்ன வேணுமோ கேளு. நாம் முன்னாடி கூட ஒரு ஹதீஸ்ல பார்த்தோம், உனக்கு என்ன வேணும் கேளு, எல்லாத்தையும் கொடுக்கிறேன் என்பதாக அந்த நல்லவர்கள், அந்த நம்பிக்கையாளர்களிடத்துல அல்லாஹ் பேசுவான். என்ன வேண்டாலும் அந்த இடத்துல நம்மால் கேட்க முடியும். அங்க எந்த விதமான அளவுகோலும் கிடையாது, கேட்கறதுக்கு அங்க அளவுகோலே கிடையாது. அளவுகோலை வச்சு அல்லாட்ட அந்த சொர்க்கவாதிகள் கேட்கணுங்கக்கூடிய அவசியமே கிடையாது. அந்த சொர்க்கவாதி என்ன நினைக்கிறாரோ அதை கேட்கலாம். நீ இதுதான் கேட்கணும், இவ்வளவுதான் கேட்கணும், இதுதான் உனக்கு லிமிட், அளவு என்கின்ற எந்த விதமான அளவுகோலும் அங்க கிடையாது. யாருடைய அதிகாரமும் சொர்க்கவாதிகள் மீது அங்கே இருக்காது. யாரும் நன்மை செய்ய மாட்டாங்க. சொர்க்கவாதிகளை எந்த மலக்கோ எந்த எந்த ஒரு மலக்கோ எந்த ஒரு நபியை என்ன செய்ய மாட்டாங்க, அங்க ஆளுமையை அதிகாரமா செய்ய மாட்டாங்க, எதுவுமே கிடையாது. அவருதான் ராஜா, அவர்தான் மந்திரி. சொர்க்கத்துக்கு உள்ள ஒருத்தர் போயிட்டாருன்னா அவர் சொர்க்கவாதி, அவர்தான் எல்லாமே. அவரை அடக்குவதற்கும் அடக்குவதற்கும் அதிகாரம் செய்யறதுக்கும் அங்க ஆள் கிடையாது. அதே போன்று அங்க போட்டி பொறாமை கொள்வதற்கும் ஆள் கிடையாது. யாரும் யாரையும் பார்த்து என்ன செய்ய முடியாது, போட்டி போட முடியாது, பொறாமை கொள்ள முடியாது. அவருக்கு மட்டும் ஏன்டா அல்லாஹ் அப்படி கொடுத்தன்னு யாரும் கேட்க முடியாது. அவருடைய அமலுக்கு தகுந்த வாய்ப்பை, வாழ்க்கையை அல்லாஹ் மறுமையில கொடுத்துருவான் என்பதாக சொல்லப்படுகிறது. அத்தகைய ஒரு நிலையான அந்த சொர்க்கத்திலே பிரவேசம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. நம்முடைய ரூஹை கைப்பற்றும் பொழுது அல்லாஹ் லேசான முறையில் கைப்பற்றக்கூடிய அந்த நல்ல நசீபை நமக்கு வழங்குவானாக. வாயுதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக